கச்சா இட்டு அளவு ப்ளவுஸ் மாதிரியே இருக்கணுமா? அவர்கள் ப்ளவுஸில் வந்துட்டு சைடில் வந்து உக்ஸ் அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க்கர் பண்ணிடலாம். சைடு கொக்கி சைடு உள்ள டாட்டை எடுத்து அந்த மார்க்கருக்கு வெளியில் வச்சு அவங்க ப்ளவுஸில் எவ்வளோ டாட் இருக்கோ அந்த டாட்டுக்கு நேராக ஒரு மார்க்கர் பண்ணிடலாம். திரும்ப கீழே உள்ள டாட்டு சென்டர் டாட் எடுத்து அதே மார்க்கருக்கு நேராக அழகு எடுத்து அதுக்கு நேராக ஒரு மார்க்கு நம்ம 1 இன்ச்சு தான் டாட் பிடிப்போம். 2 மார்க்கர் பண்ணிவிட்டு நேராக லென்த்து உயரம் எவ்வளவோ உயரத்துக்கு நேராக கீழே தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டுருப்பாங்க. அதை விட்டுட்டு அதுக்கு நேராக ஒரு மார்க்கர் போட்டுக்கிட்டு சைடு ஆம்கோல் இருந்து தையலுக்காக நான் இடத்த விட்டுட்டு லாஸ்ட்டு இவங்க அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மார்க்கர் போட்டுக்குவோம். மார்க்கர் போட்டுட்டு இப்போ ஸ்கேலால் ட்ராயிங் வரைஞ்சிக்கலாம். நாம் வந்து டாட்டு வெளியில் தெரியாமல் தான் இப்போ தையல் ஓட்ட போகிறோம். அதுக்காக தான் இந்த மார்க்கர்லாம் ட்ராயிங் வரைகிறோம். நீட்டாக மார்க்கர் பண்ணிவிட்டு நெக்கை வந்து ஃபஸ்ட்டே அடிச்சிடலாம். நெக்கை அடிச்சுட்டு அதுக்கு பிறகு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து கரெக்டான பீஸ் லைனிங் கிளாத் எப்படி கரெக்டாக கட் பண்ணியிருக்கோமோ எல்லாத்தையும் அடிச்சிடலாம். இப்போ அந்த தையலுக்கு நேராக கரெக்டாக ஒரு துணி நழுவாமல் தையலை ஓட்டி ரஃப் அடிக்காமல் அப்படியே எடுத்துடலாம். எடுத்து இந்த பக்கம் கீழே உள்ள டாட்டுக்கு நேராக வச்சுட்டு தையல் ஓட்டி வெளியில் வந்துடலாம். தையல் ஓட்டி வெளியில் வந்து நூலை கட் பண்ணிவிட்டு சென்ட்ரு கொக்கி சைடு உள்ள டாட்டுக்கும் நேராக தையல் ஓட்டிடலாம். தையல் ஓட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள நூலை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ திருப்பிட்டு ஃபஸ்ட்டு சென்ட்ரு டாட்டு திருப்பி கரெக்டாக அந்த பக்கம் 2 பேர் லைனிங் கிளாத் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் லைனிங்கு திருப்பணும். திருப்பிட்டு நம்ம எப்படி 1 இன்ச்சுக்கு மார்க்கர் பண்ணியிருக்கோமோ அந்த 1 இன்ச்சுக்கிட்ட ஒரு வி கட்டிங் போட்டுக்கலாம். கிராஸாக இப்போ வந்து லாஸ்ட் எந்த இடத்த தையல் நிப்பாட்டியிருக்கோமோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரஃப் அடிச்சிருவோம். ரஃப் அடிச்சுட்டு நூலை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னும் 2 டாட்டையும் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள துணியை கட் பண்ணிவிட்டு இன்னும் 2 டாட்டையும் வந்து அதே மாதிரி பிடிச்சிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தையல் ஓட்டி பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஜாக்கெட் வந்துட்டு மேல் பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உள் பக்கமும் இருக்கும். நம்ம ஜாக்கெட் போடுறதுக்கும் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒரு மாதிரி சாஃப்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், ஆம்கோலோடைய தையலையும் அதே மாதிரியே நம்ம பிடிச்சிடறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ரஃப் அடிச்சிடுவோம். ரஃப் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள நூலை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ பீஸு திருப்பி பார்த்துருவோம். திருப்பி பார்த்தோம்னா லைனிங் கிளாத்து எதுவுமே நழுவில் பாருங்கள், எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்குது. ஜாக்கெட் பீஸு லைனிங் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குது. டாட் வந்துட்டு உள் பக்கம் திருப்பி பார்க்கலாம். உள் பக்கமும் வந்துட்டு நல்லா அழகாக இருக்கும். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம படிமான தையல் வேணால் போட்டுக்கலாம்.